பல்வேறு குளறுபடிகளால் குரூப் 2 தேர்வுகள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் தேர்வு ரத்தானதே தெரியாமல் தமிழகம் முழுவதும் பலாயிரம் தேர்வர்கள் தேர்வு எழுதிய அவலம் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பதாகவும் தேர்வை முறையாக நடத்த முடியாத அரசு எதற்கு எனவும் தேர்வு எழுதிய தேர்வர்கள் வேதனை. ப்ரிப்பேர் பண்ணி நாங்கள் எழுதிட்டு இருக்கோம். இப்போ திடீர்னு கேன்சல்ன்றாங்க. பாதிலே நல்லா எழுதிட்டு இருக்கும் போது எத்தனை வருஷமாக நாங்கள் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கோம் தெரியுமா? திடீர்னு கேன்சல் வாங்க, திடீர்னு தள்ளி வைக்கிறாங்க, திடீர்னு கொஷின் பேப்பர்லேயே நிறைய மிஸ்டேக் இருக்குன்னு வாங்க. நாங்கள் என்னதான் அப்புறம் பண்ணணும்? எங்கள் வாழ்க்கை என்னதான் ஆகுறது? எத்தனை வருஷம் இதிலே நாங்கள் ஓட்டிகிட்டு இருக்கணும்னு தெரியல. கரெக்ட் டைமுக்கு எல்லாம் கரெக்டாக தான் இங்கே நடந்துட்டு இருந்துச்சு. திடீர்னு சென்னையில் ஏதோ எழுதலை, எல்லாரும் கிளம்புங்கன்னா இது எல்லாரோட லைஃப்பை அஃபெக்ட் ஆகலையா? இதை இவங்க தானே மெயின்டைன் பண்ணணும், எல்லாரோடதையும் கரெக்டாக அலோகேட் பண்ணி. அவங்க மேலே இருக்க தப்பை இப்போ எங்கள் லைஃப்பில் போகுது. உண்மையாலுமே மன உளைச்சலாக தான் இருக்குது. இப்போ எனக்கு கேன்சல்னோடனே எனக்கு இப்போ எவ்வளோ பயமாக இருக்குது தெரியுமா லைஃப்பை பற்றி. இதை நம்பி தான் நாங்கள் எல்லாருமே இப்போ ப்ரிலிம்ஸில் பாஸ் ஆகிறதே கஷ்டப்பட்டு தான் இப்போ மெயின்ஸுக்கு வந்திருக்கோம். இதுலேயே பாதிலே இப்போ இனிமேல் கொஷின் பேப்பர் எடுத்து இவங்க அடுத்த எக்ஸாம் நடத்தி எப்போ வயசு என்ன ஆகுறது? கேர்ள்ஸுக்கு என்ன இன்னும் எனக்கு கல்யாணம் ஆகலை, கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்றாங்க. எப்படிங்க நான் படிக்க முடியும்? மெயின்ஸில் கம்மியான பேர் தான் எழுத போகிறாங்க. அதை கூட அலோகேட் பண்ணி ஒழுங்காக பண்ண முடியலன்னா அப்புறம் என்ன இது? நீங்கள் மாட்டு கேன்சல் சொல்லிட்டு இதை போயிட்டீங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணோம் வீட்டுக்கு போயிட்டு? இதெல்லாம் யார் காரணம்? இது அரசியல்வாதிகளாம் என்ன தான் பண்ண போகிறீங்க? இது நீங்களே உங்களுக்கு ஏற்கனவே ஒரு ரூமர் பரவின்னு இருக்குது. அரசியல்வாதிகளே இதில் உள்ள பொந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் அலாட்மெண்ட் பண்ணுறீங்கன்னு ஒரு ரூமர் பரவிட்டு இருக்குது. இந்த அரசியல்வாதிகள் எதுக்கு தான் இருக்கிறீங்க? ஒரு நாள் நேர்மையாக நடத்த மாட்டீங்களா? நீங்களா யாருமே எக்ஸாம் நடத்த மாட்டீங்களா? உங்களுக்கு ஏற்ற ஆள் உள்ளே போகிறதுக்கு எதுக்கு பிள்ளைங்களை உயிரை சாவடிக்கிறீங்க? நீங்கள் குழந்தை ஒரு ராவம் பகலமாக படிக்குது, வாழ்க்கையை தொலைச்சிட்டு கல்யாணம் வேணான்றது படிக்குது. அந்த படிக்கிற குழந்தை இந்த மாதிரி சாவடிக்கிறீங்களா? நீங்களாம் என்னத்தை அள்ளின்னு போக போகிறீங்க? பணம் 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 பணம்ன்ட்டு என்னத்தை அள்ளின்னு போக போகிறீங்க நீங்கள் எல்லாரும்? ஒரு எக்ஸாம் படிக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு 18,500 பேர் தான் இது. இதை ஒரு ஆர்கனைஸ் பண்ண முடியல. எதுக்கு கவர்மெண்ட் வச்சு நடத்துறீங்க நீங்கள்? ஹால் டிக்கெட் குளறுபடி உள்ளிட்ட காரணங்களால் நேற்று டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வு ரத்து செய்யப்பட்டது தகவல் தெரியாமல் திருப்பூர் ஜெய்வாபாய் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உள்ள மையத்தில் தேர்வு நடைபெற்றது. நிர்வாக குளறுபடிகளின் உச்சமாக தேர்வு ரத்து செய்யப்பட்ட அதிர்ச்சியில் மாநிலமே மூழ்கியிருக்க திருப்பூரில் ஒரு பள்ளியில் மட்டும் தேர்வு நடத்தப்பட்டது மாணவர்களிடையே பெரும் குழப்பத்தையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தியுள்ளது. விடியாத ஸ்டாலின் ஆட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் தமிழகம் முழுவதும் நேற்று நடைபெறவிருந்த குரூப் 2 2A தேர்வுகள் ஒத்திவைப்பு. குரூப் 2 முதன்மை தேர்வு ஹால் டிக்கெட்டில் ஏற்பட்ட குளறுபடியால் தேர்வு எழுத முடியாமல் தவித்த தேர்வர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் தேர்வுகள் ஒத்திவைப்பு. 10,000 பேருக்கு எக்ஸாம் எழுத வைக்க முடியலையா? ஒரு 10,000 பேருக்கு சென்டர் போட்டு ஒரு ஒழுங்கா எக்ஸாம் எழுத வைக்க முடியாத ஒரு நிர்வாக குறைபாடு பசங்களெல்லாம் மாணவர்கள்லாம் மன அழுத்தத்தில் ஏற்படுத்துறாங்க. அதனால இது ஒரு நிர்வாக குறைபாடு தான், மோசமான நிர்வாக குறைபாடு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A முதன்மை தேர்வு ரத்து செய்யப்பட்டதால் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் SLB அரசு மேல்நிலைப் பள்ளியில் தேர்வு எழுத காத்திருந்தவர்கள் ஏமாற்றம். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சாதாரண போட்டித் தேர்வை கூட முறையாக நடத்த முடியாத அவலம் நிலவுவதாகவும் இது தமிழக அரசு நிர்வாக சீர்கேட்டை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளதாகவும் பெற்றோர் குற்றச்சாட்டு. காலை 7 மணி முதலே மாணவ மாணவிகள் பெற்றோர்களோடும் கை குழந்தைகளோடும் பரீட்சை எழுதுவதற்காக காத்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் காலை பரீட்சை ஆரம்பித்து கொஸ்டின் பேப்பர் கொடுத்து சில நிமிடங்களில் ஏதோ சென்னையில் ஒரு மையத்தில் குளறுபடி காரணமாக தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக சொன்னார்கள். பெற்றோர்களோடும் கை குழந்தைகளோடும் வந்திருந்த மாணவ மாணவிகள் ஏமாற்றத்தோடு திரும்பி செல்லும் ஒரு சூழ்நிலையை தமிழ்நாடு அரசு இன்று உருவாக்கியுள்ளது. இது தமிழக அரசின் நிர்வாக சீர்கேட்டை வெட்ட வெளிச்சமாக காட்டுகிறது. மாநிலம் முழுவதும் அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் 2 தேர்வுகள் குளறுபடி ஏற்பட்டுள்ளதால் முழுமையாக ரத்து செய்யப்பட்டு காலவரையின்றி ஒத்திவைப்பு. வேலூரில் தேர்வுகள் நடக்காததால் படம் பிடிக்க சென்ற செய்தியாளர்கள் உள்ளே வரக்கூடாது என போலீசார் மிரட்டிய நிலையிலும் தேர்வு ரத்து செய்யப்பட்டது தெரியாமல் ஆர்வமுடன் தேர்வு எழுதிய மாணவர்கள்.
குளறுபடி காரணமாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A முதன்மை தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்ட நெல்லை மாவட்ட டிஎன்பிஎஸ்சி தேர்வு மையத்தில் தேர்வு எழுதியவர்கள் வேதனை. டிஎன்பிஎஸ்சி தேர்வை கூட முறையாக நடத்த இயலாத நிலையில் ஸ்டாலின் அரசு உள்ளதாக பொதுமக்கள் கண்டனம். டிஎன்பிஎஸ்சி ஏன் இப்படி பண்ணுறாங்கங்கிறது தெரியல. ஏன்னா ஒரு எக்ஸாமுக்கு இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ப்ரிலிம்ஸ் கூட கிடையாது, மெயின்ஸ் தான். ஸோ ஃபில்டர் பண்ணி ஒரு 9000 சொச்சம் பேர் எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம்ஸை ப்ராப்பராக தமிழ்நாடு ஃபுல்லாக ஏன் இவங்க இது முதல் டைமும் கிடையாது. இப்போ ஆஸ்பிரண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு படிக்கிறாங்க. ஆனால் டிஎன்பிஎஸ்சி அதுக்கு ஏற்ற ஒரு ரெஸ்பான்சிபிளை பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிறது ரொம்ப வேதனையாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி தொடர்ந்து நடக்கிறது ஆஸ்பிரண்ட்ஸோடைய மனநிலை பெரும்பாலும் பாதிக்கும். திருப்பூர் ஜெய்வாபாய் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வு எழுதி முடித்த பின்னர் தேர்வு ரத்து செய்யப்பட்டது அறிவித்ததால் தேர்வர்கள் அதிர்ச்சி. இரவு பகல் பாராமல் கடுமையாக உழைத்து படித்து வந்த நிலையில் தேர்வு ரத்து செய்யப்பட்டது மிகுந்த வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ள தேர்வர்கள் ஆட்சியாளர்களின் அலட்சியமே இதற்கு காரணம் என குற்றச்சாட்டு. எழுதினேன், ஆனால் எனக்கு கிடைக்கல. இப்போ இந்த கொஷின் கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருந்தது. ஐஎன்எம் மேக்ஸ் ரீசனிங் எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. கொஷின் நல்லா இருக்கு, நம்ம பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் திடீர்னு கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னன்னே புரியல. ஏன்னா குரூப் 4 ரொம்ப கஷ்டமா இருந்தது லாஸ்ட் டைம். அந்த எக்ஸாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அது ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுச்சு. அதுலேருந்து திரும்ப வெளியில திரும்ப குரூப் 2க்கு ப்ரிலிம்ஸ்க்கு படிச்சு திரும்ப மெயின்ஸ்க்கு இப்போ படிக்கும் போது திடீர்னு இப்படி கொஸ்டினும் கொஞ்சம் ஈஸியா இருந்து திடீர்னு கேன்சல் ஆனது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனது ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. ஏன்னா இதுக்காக ஒரு 40 days ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணோம். ஃபேமிலி இப்போ எங்களை மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபை ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் இது ரொம்ப பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. பிகினிங்கில் சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் எழுதுனதுக்கப்புறம் ஒரு லாஸ்ட் 10 minutes முன்னாடி சொல்கிறது இன்னும் ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. திண்டுக்கல்லில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A தேர்வு திடீரென ரத்து செய்யப்பட்டதால் அதிர்ச்சியில் கண்ணீருடன் அழுதபடி வெளியேறிய பெண். தேர்வு எழுதியிருந்த ஆயிரக்கணக்கானோர் ஏமாற்றத்தில் தவித்த நிலையில் அரசின் இந்த முடிவு இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதித்துள்ளதாக பெற்றோர் ஆதங்கம். நன்றாக படித்தும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 முதன்மை தேர்வை எழுத முடியாமல் போனதால் தேர்வர்களுக்கிடையே கடும் ஏமாற்றம். ஹால் டிக்கெட் தேர்வு மைய ஒதுக்கீட்டில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு மன உளைச்சலை அதிகரித்ததாக மனம் குமரிய தேர்வர்கள் மறுதேர்வு எப்போது என ஆதங்கத்துடன் கேள்வி. தேர்வு அறிவிக்கப்படுவதற்கு 30 நாட்கள் கூட இல்லாத நிலையில் தேர்தல் அறிவிக்கப்பட்டால் தேர்வுகள் நடக்க வாய்ப்பில்லை என தேர்வர்கள் வேதனை. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A முதன்மை தேர்வு 15 நாட்களுக்கு முன்பே அறிவிக்கப்படும் என்ற வாக்குறுதி பொய்யான தேர்வர்கள் குற்றச்சாட்டு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A முதன்மை தேர்வு திடீரென ரத்தானதால் ஆயிரக்கணக்கான தேர்வர்கள் குழப்பமும் விரக்தியும் அடைந்துள்ள அவலம். தேர்தல் நெருங்குவதால் மறுதேர்விற்கான சாத்தியம் குறைவு என்ற நிலையில் நிர்வாக அலட்சியம், நிதி சுமை, வேலைவாய்ப்பு தாமதம் குறித்து கடும் விமர்சனம் எழுந்துள்ளது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வுகள் ரத்தான விவகாரத்தில் அரசு நிர்வாக தோல்வியை மறைக்க தேர்வாணைய தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலராக இருந்த சண்முக சுந்தரத்தை மாற்றி வெங்கடப்பிரியா IAS நியமித்த திமுக அரசு. ஆட்சி நிர்வாக கோளாறை தொழில்நுட்ப கோளாறு என சமாளித்து அதிகாரிகளை மாற்றினால் தீர்வாகாது, ஆட்சியை மாற்றினால்தான் தீர்வு கிடைக்கும் என லட்சக்கணக்கான தேர்வர்கள் கொந்தளிப்பு. தமிழ்நாடு முழுவதும் நடைபெறவிருந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A முதன்மை தேர்வுகள் ஹால் டிக்கெட் மற்றும் தேர்வு மைய குளறுபடிகளால் ஒத்திவைக்கப்பட்டதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K. பழனிசாமி கடும் கண்டனம். திமுக ஆட்சியில் நிர்வாகம் என்பது எந்த லட்சணத்தில் இருக்கிறது என்பதை இந்த ஒரு நிகழ்வை வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டது எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் விமர்சனம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 போன்ற அதி முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்வு நாளன்று ஒத்திவைக்கப்படுவது தமிழ்நாட்டின் வரலாற்றிலேயே இதுவே முதல் முறை. டெக்னிக்கல் ஃபால்ட் என ஒற்றை வரியில் தப்பிக்க முயல்கின்ற திமுக ஆட்சியாளர்கள் அந்த ஃபால்ட்டிற்கு பின்னால் தேர்வெழுதிய இளைஞர்களின் பல ஆண்டுகால உழைப்பும் நம்பிக்கையும் சிதைந்துள்ளது என்பதை மறந்து விடாதீர்கள் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் காட்டம். திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டிற்கு தேவையான திட்டங்களை கூட மத்திய அரசிடமிருந்து பெற முடியவில்லை.
காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில் இருந்தபோது கூட திமுக அரசு தமிழ்நாட்டிற்கு உரிய நிதியை பெற்றுத் தரவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. மத்திய அரசு அணுகாத காரணத்தினால மாநில அரசுக்கு வர வேண்டிய திட்டங்கள் எல்லாம் கை நழுவி போய்கொண்டிருப்பதற்கு காரணமே இந்த திராவிட முன்னேற்ற கழக ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற அரசாங்கம் தான். இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு, மத்தியில் 15 ஆண்டுக்கு மேலாக திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க. அப்பொழுது எவ்வளவு நிதியை மத்திய அரசாங்கம் பெற்றாங்க, எத்தனை திட்டங்களை பெற்றிருக்காங்க, அதனால் மக்கள் எந்த நன்மை பெற்றிருக்குது. அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டை சேர்ந்த திரு ப. சிதம்பரம் அவர்கள் நிதியமைச்சராக கூட இருந்தார். அப்போ கூட இங்கே தேவையான நிதி பெற முடியல, தேவையான திட்டங்கள் பெற முடியல. டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வை முறையாக நடத்த முடியாத அவலம் திமுக ஆட்சியில் உள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கடுமையாக தாக்கு. டிஎன்பிஎஸ்சியுடைய நிர்வாக திறமையின் தான் காரணம். ஏற்கனவே உதவி ஆய்வாளர் தேர்வு இதே மாதிரி தான் இருந்தது. அதில் குளறுபடி ஏற்பட்டது. அங்கே இருக்கிற ஒரு உயர் காவல்துறை அதிகாரி அறையிலேயே இந்த தீக்கரையெல்லாம் ஆக்கப்பட்டது நல்லா தெரியும். அந்த உயர் காவல்துறை அதிகாரியில் டிஜிபிக்கு புகார் கொடுத்த கூட என் மீது நடவடிக்கை எடுக்கலை. அரசாங்கம் தான் பொறுப்பேற்கணும். திமுக ஆட்சியில் மத்திய அரசின் பல திட்டங்கள் கை நழுவி போகின்றன. ஸ்டாலின் தற்போது இந்தியா கூட்டணி என்ற பெயரையே பயன்படுத்த மறுக்கிறார் என்றும் காங்கிரஸ் தலைவர்கள் சொல்லும் கருத்துக்களுக்கு எதிரான கருத்தை திமுகவினர் கூறி வருவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் விமர்சனம். மூச்சுக்கு 300 இந்தியா கூட்டணி வாய் திறக்க மாட்டேங்கிறாரு முதலமைச்சர். அதை கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்களே. எப்பொழுது பார்த்தாலும் இந்தியா கூட்டணி சொல்லிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஏன் இப்போ இந்தியா கூட்டணி பேரையே எடுக்க மாட்டேங்கிறாரு? காங்கிரஸுக்கும் திமுகவும் உட்கட்சி பூசல் வந்துடுது. நிச்சயமாக, அதாவது இப்போ ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் வர செய்தி தானே, பிளவுறதை தான் நீங்கள் போடுறீங்க. கருத்து வேறுபாடு வந்துட்டு இருக்குல்ல. காங்கிரஸ் கட்சிக்கார ஒரு கருத்து சொல்றாங்க தலைவர்கள், அதற்கு எதிர்கருத்து திமுக சொல்றாங்க. ஆக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுறது உண்மைதானே? இன்ன வரைக்கும் வெளிப்படையா பேச முடியலையே. செங்கோட்டையன் செல்லாத நோட்டு போல் உள்ளதாகவும் விஜய் ஊழல்வாதி என்பதை நீதிமன்றமே கூறியுள்ளதால் அவர்களை பற்றி பேசி எந்த பயனும் இல்லை. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் விமர்சனம். ஏங்க செல்லாத நோட்டுக்கு ஒரு நோட்டு இருக்குது, செல்லினா யாராவது பார்ப்பாங்களா? அது மாதிரி அவரை பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? அது அவர் செல்லாத நோட்டு மாதிரி. செல்லாத நோட்டுக்கு என்ன வேல்யூ இருக்குதோ அவர் ஊழல்வாதி என்பதற்கு அவர் பணம் கட்டுறது சாட்சி. நீங்கள் நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துருது. சார், அவர் எங்கே வெளியில் வந்திருக்காரு? ஏதோ ஒரு கட்சி ஆரம்பித்தார், அவ்வளவுதான். ஒரு சம்பவம் நடந்து போச்சு, நடக்க முடியாத ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அந்த சம்பவத்திலிருந்து 72 நாட்கள் வீட்டை விட்டே வரல. இது வரைக்கும் எத்தனையோ கட்சி தலைவர் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சம்பவம் நடைபெற்ற பிறகு அதை துணிந்து நின்று அதற்குண்டான தீர்வு காணுவதுதான் ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவருடைய கடமையாக இருக்கும். ஆனால் கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒரு துயரமான சம்பவம் ஏற்பட்ட உடனே 72 நாட்கள் வெளியிலே வரல. ஆஃபீஸை மூடிட்டாங்க 5 நாள். பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என போராட்டம் நடத்திய அரசு ஊழியர்களுக்கு குழந்தை அழுதால் மிட்டாய் கொடுப்பது போல உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்கின்ற ஒரு அறிவிப்பை ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். திமுக தினம் தினம் ஒவ்வொரு பெயரில் அறிவிப்பு வெளியிடுவதால் பெயர் வைப்பதற்கு நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் என்றால் அது ஸ்டாலினுக்கு தான் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தாக்கு. அவர்கள் கேட்கின்ற கோரிக்கை என்ன? பழைய ஓய்வு திட்டம், பங்களிப்பு இல்லாத ஓய்வு திட்டம் என்ன கேட்குறாங்க. ஸ்டாலின் என்ன அறிவிச்சிருக்காரு? பங்களிப்பு உள்ள ஓய்வு திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. அது அவர் வைத்த கோரிக்கை நிறைவேற்றலையே. ஏற்கனவே மத்திய அரசு அறிவிக்கப்பட்ட அந்த ஓய்வு திட்டத்தில் சில மாற்றங்களை செஞ்சு அறிவிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அரசு ஊழியர்களுக்கு இந்த குழந்தை அழுதா மிட்டாய் கொடுத்து அது சரி செய்வாங்க பாரு, அது மாதிரி அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்த ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன அறிவிப்பு கொடுத்து சரி செஞ்சிருக்கிறாங்க, அவ்வளவுதான். அதுக்கு சில சங்கங்கள் தொலை போயிருக்குது.
டெல்டா மாவட்டங்களில் தண்ணீர் பற்றாக்குறையால் விளைந்த நெற்பயிர்கள் பதறாகி வரும் நிலையில் விவசாயிகளை நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிந்த புரட்சி தமிழர். விவசாயிகள் பல கட்ட போராட்டங்கள் நடத்தியும் ஸ்டாலின் அரசு கண்டுகொள்ளாத நிலையில் தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே பாதிக்கப்பட்ட விவசாயிகளை நேரில் சந்தித்து கரம் கொடுக்கும் அதிமுக பொதுச் செயலாளர். டெல்டா மாவட்ட விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காக்க மேட்டூர் அணையிலிருந்து உடனடியாக நீர் திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே நீரின்றி தவிக்கும் விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்த அதிமுக பொதுச் செயலாளர் விடியாத திமுக அரசுக்கு வலியுறுத்தல். இதெல்லாம் வெளியில் வர காலகட்டத்தில் தண்ணீர் விவசாயிகளுக்கு இந்த நெற்பயிருக்கு பாய்ச்சிங்கன்னா இந்த பயிர்களெல்லாம் காஞ்சி சேதமடைஞ்சிடும். விவசாயிகள் பெரும் நஷ்டத்துக்கு ஆளாகிடுவாங்க. அதனால் இந்த அரசாங்கம் விவசாயியுடைய நன்மை கருதி கஷ்டத்தை உணர்ந்து விவசாயிகளுக்கு தேவையான நீரை மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட வேண்டும். அப்படி திறந்தால்தான் இந்த விவசாயிகளுடைய பயிர்களை காப்பாற்ற முடியும். விளைச்சல் இன்னும் ஒரு 20 நாள் இருந்து விளைச்சல் முடிஞ்சிடும். ஆக அவர்களுக்கு ஒரு வருமானம் கிடைச்சிடும். இந்த அரசாங்கத்திற்கு தேவையான உற்பத்தி நெல் உற்பத்தி அதிகமாக கிடைக்கும். இதனால் இந்த அரசாங்கம் இதில் விவசாயியுடைய கோரிக்கை கஷ்டத்தை உணர்ந்து உடனடியாக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட வேண்டும். தஞ்சாவூர் மாவட்டம் வல்லம் அருகே பன்னீர் ஆதரவாளர்கள் தாவேகாவினர் என மாற்றுக் கட்சி சேர்ந்த ஏராளமானோர் கழக பொதுச் செயலாளர் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். புதிதாக இணைந்தவர்களை வாழ்த்தி வரவேற்ற அதிமுக பொதுச் செயலாளர் தமிழகத்தின் கல்வி வளர்ச்சிக்கு பல்வேறு அடித்தளங்களை அமைத்தது அதிமுக தான் என பெருமிதம் தெரிவித்தார். அதிமுக ஆட்சியில் தான் நிறைய கல்லூரிகளை திறந்திருக்கிறோம். அதனால கல்வி கற்பனை எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது. அதிகமாக ஆரம்ப பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, கல்லூரி என்று இன்றைக்கு கல்விக்கு முன்னுரிமை கொடுத்து பள்ளிகளும் கல்லூரிகளும் அதிகமாக திறந்த காரணத்தினால இந்தியாவிலேயே பட்டப்படிப்பதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு என்ற நிலைக்கு உயர்த்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்ற நேரத்தை தெரிவித்து டெல்டா மாவட்ட மக்கள் பல்வேறு இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்ட போதும் நேசக்கரம் நீட்டியது அதிமுக அரசு. விவசாயிகளுக்கு எண்ணற்ற நலத்திட்டங்களை தானாக முன்வந்து செய்தது அதிமுக அரசு என கழக பொதுச் செயலாளர் பெருமிதம். டெல்டா மாவட்டம் என்பது முழுக்க முழுக்க விவசாயிகள் நிறைந்த மாவட்டம். தஞ்சை மாவட்டம் பொன் விளைகின்ற பூமி நிறைந்த மாவட்டம். மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சர் இருந்த காலத்திலும் சரி, பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்திலும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகு அம்மா ஒரு அரசு தொடர்ந்து ஆட்சி புரிந்த போதும் சரி, இன்றைக்கு இந்த டெல்டா மாவட்ட மக்கள் இயற்கை சீற்றத்தால் பல்வேறு சோதனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி சோதனை வருகின்ற பொழுதெல்லாம் நேசக்கரம் நீட்டிய ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக அரசாங்கம். தமிழகத்தில் இருக்கும் ஒவ்வொருவரின் மீதும் பெரும் கடனை சுமத்தியதுதான் ஸ்டாலின் அரசின் சாதனை என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். ஸ்டாலின் அரசு நிர்வாக திறமையின்மையால் 5 ஆண்டுகளில் 5 லட்சம் கோடி கடனை பெற்றிருப்பதாக குற்றச்சாட்டு. திரு ஸ்டாலின் தமிழகத்துடைய முதலமைச்சர் 2001 பொறுப்பேற்று இன்று வரை சுமார் 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறார். 5 லட்சம் கோடி கடனை வாங்கியிருக்கிறார். நம்முடைய தமிழகத்தில் வாழ்கின்ற அத்தனை மக்களிலும் தலையிலும் கடனை சுமத்தியதுதான் திரு ஸ்டாலினுடைய அரசாங்கத்துடைய சாதனை. சாதனை என்று சொன்னால் நம் மீது கடனை சுமத்தியதுதான் திமுக ஆட்சியுடைய சாதனை. வேற எந்த சாதனையும் கிடையாது. சிந்திச்சு பாருங்கள். 73 ஆண்டு காலம் தமிழகத்திலே பல்வேறு கட்சிகள் ஆண்டு 2021 வரை 5,18,000 கோடி. 5 ஆண்டில் திராவிட முன்னேற்ற கழக அரசுடைய கடன் 5 லட்சம் கோடி. நிர்வாக திறமையற்ற அரசாங்கம்.
புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தமிழர் ஆகியோரது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கோவையில் தெருமுனை பிரச்சாரத்தை துவக்கி வைத்த முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டுவரப்படும் என திட்டவட்டம். இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் தெரியும், இந்த ஆட்சியில 5 வருடமாக ஆட்சியை முடிய போகுது. ஏதாவது ஒரு திட்டம் இங்க நம்முடைய கோவை மாவட்டத்துக்கு இந்த தெற்கு தொகுதிக்கு வந்திருக்காங்கன்னா எந்த திட்டமே வரல. 5 வருடத்தை எந்த திட்டமே தராமல், எந்த திட்டமே வராமல், எந்த திட்டத்துக்கும் நிதி ஒதுக்காமல், நிதி ஒதுக்கின மாதிரி விளம்பரம் மட்டும் பண்ணி 5 வருடத்தை முடித்த பெருமை திமுக தான் சாரும். இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் சட்ட ஒழுங்கு இன்னைக்கு பாதுகாப்பு அவங்களுக்கு எல்லாம் இல்லை. இங்க பார்த்தால் கஞ்சா வைக்கிறாங்க. இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் இன்னைக்கு கல்லூரியிலிருந்து இன்னைக்கு பள்ளி வரையில் இன்னைக்கு கஞ்சா வைக்கிறாங்க. இன்றைக்கு மீண்டும் எடப்பாடி முதலமைச்சர் வந்த பின்னால் எப்படி அவன் எடப்பாடியா இருக்கும்போது 63,000 கோடி மெட்ரோ ரயிலுக்கு நிதி வாங்கி சென்னை கொடுத்தார், அதே போல கோவை மெட்ரோ ரயிலுக்கு நிதி பெற்று தருவார். மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வரப்படும். பின்னர் கழக பெயர் பலகை திறந்து வைத்த முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி வெள்ளை முனியப்பன் ஆலயத்தில் வழிபாடு நடத்தி பொதுமக்களுக்கு அன்னதானத்தை வழங்கினார். மலேசியாவின் கோலாலம்பூரில் தமிழ் மொழி, திருவள்ளுவர் மற்றும் புரட்சித் தலைவர் MGRஐ நினைவு கூர்ந்து உரையாற்றிய பிரதமர் மோடி, தமிழ் புலம்பெயர் சமூகத்தை இந்தியா மலேசியா பாலமாக பாராட்டிய மோடி, திருவள்ளூர் மையம் கல்வி உதவித்தொகை அறிவிப்புடன் தமிழ் பாரம்பரியத்தை வெளிப்படுத்துவதாக பெருமிதம். ராணிப்பேட்டை மாவட்டம் பணம்பாக்கம் சிப்காட் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள டாடா கார் ஆலையில் உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை வழங்கப்படாததை கண்டு கொள்ளாமல் கார்ப்பரேட்களின் கையாளாக திமுக அரசு துரோகம் செய்வதா? சமூக நீதி கடமையை செய்ய திமுக அரசு தவறினால் பணம்பாக்கம் பகுதியில் மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் சார் பதிவாளர், துணை வரிகவணி அதிகாரி, தொழிலாளர் நல ஆய்வாளர் உள்ளிட்ட காலி பணியிடங்களுக்கு நடைபெற இருந்த தேர்வு கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டதற்கு பாமக தலைவர் அன்புமணி கண்டனம். TNPSC நிர்வாகம் அடிப்படை ஏற்பாடுகளை கூட செய்யாததாலேயே தேர்வு ரத்து செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ள அவர், போட்டித் தேர்வை கூட திமுக அரசுக்கு துப்பு இல்லை என காட்டும். வர இருக்கும் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக கூட்டணியுள்ள பாஜக, பாமக, அமமுக கூட்டணி 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று புரட்சித் தலைவியின் ஆட்சி அமைக்கும் என அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் நம்பிக்கை. தங்கள் கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் இணைய உள்ளதாகவும் பேட்டி. இன்னும் கூட்டணியில் இன்னும் கட்சிகள்லாம் வர வேண்டியிருக்கு. அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் சுமூகமாக தொகுதி பங்கீடு NDA கூட்டணியில் நடைபெற்று தேர்தலை ஒற்றுமையாக சந்தித்து தமிழ்நாட்டில் NDA கூட்டணி ஆட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அம்மாவின் ஆட்சி அமைப்போம். 2001 போல உறுதியாக வெற்றி பெறுவோம். 200 தொகுதிகளுக்கு மேல் உறுதியாக வெற்றி பெறுவோம். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே இரு தரப்பினரிடையே கோஷ்டி மோதல் ஏற்பட்டு அரிவாள், கத்தி, கம்பு உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கிக் கொண்டதில் 4 பேர் காயம். மக்கள் நடமாட்டம் மிகுந்த சாலையில் இரு தரப்பினரும் ஆயுதங்களுடன் சுற்றித் திரிந்ததால் மக்கள் அச்சம். சிங்கார சென்னை என ஸ்டாலின் கூறி வரும் நிலையில் இன்று காலை சென்னையில் 171ஐ கடந்து மிக மோசமான அளவில் பதிவான காற்று தர குறியீடு. சிறுவர்களும் முதியோர்களும் வெளியில் செல்ல அஞ்சும் அளவுக்கு காற்று மாசு அதிகரித்துள்ள நிலையில் வளர்ச்சி என்ற பெயரில் நாடகமாடும் திமுக ஆட்சியில் சுவாசிக்க கூட முடியாத நிலை தொடரும் அவலம். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே 2 கால்களும் செயலிழந்த மூதாட்டிக்கு வீடு தேடி வந்து ரேஷன் பொருட்களை கடந்த 4 மாதங்களாக வழங்க மறுப்பதாக புகார். பொங்கல் பரிசு தொகுப்பையும் மூதாட்டிக்கு வழங்காமல் முறைகேட்டில் ஈடுபட்ட ஊழியர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல்.
கொடுக்கல, கரும்பு கொடுக்கல, ஏமானத்துக்கு இல்லை வரல, நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிடுச்சுங்க. சீலை எங்களுக்கு 2 பேத்துக்குமே சீலையும் கொடுக்கல, கரும்பும் கொடுக்கலீங்க. பணமும் வந்து 2500 தான் கொடுத்து ஏமா அப்படின்றதுக்கு கொடுக்க மாட்டேன், எல்லாத்துக்கும் அப்படி தான் கொடுத்தேன்னு கொடுக்க மாட்டேங்குதுங்க. ஊர் தேடி வந்து கொடுக்குறேன், நான் கொடுக்க முடியாதுங்க. சென்னையில் ராதாகிருஷ்ணன் நகர் முதல் தெருவின் பெயர் பலகையில் 1வது என்பதை ஆங்கிலத்தில் பிழையாக எழுதியுள்ள விடியாத ஸ்டாலின் மாடல் அரசின் மாநகராட்சி நிர்வாகம். இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் அதிக பொறியியல் கல்லூரிகள் உள்ள போதிலும் கல்வியின் தரம் இல்லை என்று ஆளுநர் RN ரவி முன்வைத்த விமர்சனத்திற்கு மேலும் இந்த சம்பவமே சான்று. மதுரை மாவட்டம் சோழவந்தான் சங்கக்கோட்டை பகுதியில் உள்ள வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. திமுக ஆட்சியில் காவல்துறை செயலிழந்ததால் பெட்ரோல் குண்டு மற்றும் துப்பாக்கி கலாச்சாரம் மேலோங்கி வருவதால் அச்சத்தின் உச்சத்தில் பொதுமக்கள். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் நள்ளிரவில் சங்கக்கடை மீது மண்ணெண்ணெய் குண்டு வீசப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. காவல்துறையினர் முறையாக ரோந்து பணியில் ஈடுபடாத காரணத்தினால் குற்ற சம்பவங்கள் தொடர்கதையாகி உயிர் பயத்திலேயே வாழ வேண்டி உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூரில் அமைச்சர் மாசு தொடங்கி வைத்த சாலை பாதுகாப்பு போதை ஒழிப்பு இருசக்கர வாகன பேரணியில் கலந்து கொண்டவர்கள் ஹெல்மெட் அணியாமல் சென்ற அவலம். தமிழ்நாட்டில் கஞ்சா 0 என கூறி வந்த அமைச்சர் முதல் முறையாக கஞ்சா புழக்கம் தமிழ்நாட்டில் உள்ளது என்பதை ஒப்புக்கொண்டுள்ளது திமுக இரட்டை வேடம் போடுவதை அம்பலப்படுத்தி உள்ளதால் பொதுமக்கள் கொந்தளிப்பு. இப்போ கஞ்சாவை பொறுத்த வரைக்கும் 0% கல்டிவேஷனுங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் எங்கேயும் இல்லாத நிலை இருக்குது. இப்போ கஞ்சாவை பொறுத்த வரைக்கும் 0% கல்டிவேஷனுங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் எங்கேயும் இல்லாத நிலை இருக்குது. இப்போ இந்த பான்பராக், இந்த குட்கா மாதிரியான பொருட்கள் அந்த கர்நாடக எல்லைகள்லேருந்து ரொம்ப ஈஸியாக உள்ளே வந்துடுது. 0 கல்டிவேஷன் அப்படிங்கிறது நான் தொடர்ச்சியாக சொல்கிறேன். கஞ்சா சுத்தமாக இல்லைன்னு சொல்லலை. நம் கழிப்பறை நம் பொறுப்பு பிரச்சாரத்தை திறனற்ற திமுக அரசு அறிவித்த நிலையில் பொதுமக்களை ஏமாற்றும் வகையில் மக்கள் வரிப்பணத்தை வீணடித்து சென்னை மாநகராட்சியில் 10,000 புது கழிப்பறைகளை கட்ட திட்டமிட்டுள்ளதாக தகவல். விடியாத விளம்பர மாடல் அரசு கழிப்பறைகளின் எண்ணிக்கையை உயர்த்தினாலும் பூட்டிய கதவுகள், நீரின்றி தவிக்கும் சூழல், போதிய பராமரிப்பு போன்றவை கேள்விக்குறியாகி உள்ளது என பொதுமக்கள் காட்டம். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி இழந்து 60 ஆண்டுகள் நிறைவு. ஒரு காலத்தில் அரசியலில் ஆதிக்கம் செலுத்திய கட்சி காலப்போக்கில் மக்கள் நம்பிக்கை இழந்து மாநில அரசியலில் ஓரங்கட்டப்பட்ட அவலம். இருநூறு தொகுதிகளை வெல்வோம் என ஸ்டாலின் கூறுவது வெற்று வாய்ச்சவடால் என விமர்சனம். அந்த நம்பிக்கை உண்மை என்றால் காங்கிரஸை கழற்றிவிட தயக்கம் ஏன் என அரசியல் விமர்சகர்கள் கேள்வி. மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே காவல் நிலையத்திற்கு கையில் விஷ பாட்டிலுடன் வந்து நீதி கேட்ட 10ஆம் வகுப்பு மாணவியால் பரபரப்பு. தன்னிடம் மதுபோதையில் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட காமுகன் குறித்து புகார் கொடுத்தும் ஏவல்துறை நடவடிக்கை எடுக்காததால் மாணவி ஆதங்கம். மதுபோதையில் பள்ளி மாணவிடம் அத்துமீறிய காமுகனுக்கு ஆதரவாக திமுகவின் கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சியினர் கட்ட பஞ்சாயத்து செய்வதாக குற்றச்சாட்டு. பல சார்களை காப்பாற்றிய திமுகவுடன் சேர்ந்ததால் கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கும் காமுகர்களுக்கு வக்காலத்து வாங்குகிறார்களா என கேள்வி எழுப்பும் மக்கள் திமுக கூட்டணி காமுகர்களை காப்பாற்றும் கூட்டணியா எனவும் கேள்வி.
அப்போ விவேக்குன்ற பையன் குடிபோதையில் வந்து பாப்பாவையே நில்றின்னு கூப்பிட்டாங்க சார். பாப்பா நிற்காம வந்ததுக்கு வந்து ஷோல்டர் மேலே கை வச்சு பிடிச்சி பாப்பாவை இழுத்தான். பாப்பா அழுந்துகிட்டே வந்து வீட்டில் எங்ககிட்ட சொன்னாங்க சார். நான் ஸ்டேஷனுக்கு போனேங்க சார். பாப்பா வந்து இந்த மாதிரி பிரச்சனைன்னு ஒரு பெட்டிஷனாக எழுதிட்டு போய் இன்ஸ்பெக்டர் சார் கிட்ட கொடுத்ததுக்கு அவர் வந்துட்டு நீங்கள் பொய் புகார் கொடுக்குறீங்க, பண்ணுற அயோக்கியத்தனில் நீங்கள் பண்ணிவிட்டு அவங்க மேலே புகார் தரீங்களா அப்படின்ற மாதிரி பாப்பாவை என்னை 2 மணி நேரம் உள்ளே உட்கார வச்சிட்டாங்க சார். இப்போ அவங்க ஆப்போசிட் டீம் வந்துட்டு கமலான்றவங்க கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்காங்க. அவங்க மூலியமா பிரச்சனை பண்ணுன்றதுக்கோசரம் அது நல்லா இருக்க பையனை கோமால இருக்கான்னு பொய் சொல்லி எங்ககிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க சார். ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி மாணவிகள் காவல் நிலையம் முன்பு காமுகர்களை காப்பாற்றும் காவலர்களை கண்டித்து போராடும் பேரவலம். மாணவிகளுக்கு பாதுகாப்பும் கொடுக்க முடியாமல் தனது பொறுப்பில் இருக்கும் காவல்துறையை நிர்வகிக்கவும் தெரியாமல் பெண்கள் சிறுமிகளின் பாதுகாப்பை கேலிக்கூத்தாக இருக்கும் ஸ்டாலினுக்கு மக்கள் கண்டனம். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே 12 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கூலி தொழிலாளி மீது போக்சோ வழக்கு. சிறுமிகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பில்லாத திமுக ஆட்சியில் விளம்பரத்திற்கு மட்டும் பஞ்சமே இல்லை என பெண்கள் ஆதங்கம். சென்னை தியாகராய நகரில் தங்கியிருந்த மலையாள நடிகையிடம் உணவக விடுதியின் பகுதி நேர ஊழியரான மாணவன் அத்துமீற முயன்றதால் பரபரப்பு. பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு என்பது மேடைகளில் மட்டும் ஒலிக்கும் நிலையில் முறையான தண்டனைகள் இல்லாததால் அதிகரிக்கும் பாலியல் அத்துமீறல்கள் மாநிலத்திற்கு தலைகுனிவை ஏற்படுத்தியுள்ளன. சென்னை திருவல்லிக்கேணியில் கல்லூரி மாணவிக்கு தொல்லை கொடுத்ததோடு கொலை மிரட்டலும் விடுத்த இளைஞர் பிடிபட்டார். சமூக ஊடகங்களின் தாக்கம், சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு உள்ளிட்டவைகளால் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகும் அவலம். சென்னை புளியந்தோப்பு அருகே 4 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞருக்கு தர்ம அடி கொடுத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்த பொதுமக்கள். நாளுக்கு நாள் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் சர்வசாதாரணமாக நிகழ்வதால் ஸ்டாலின் அரசின் மீது மக்கள் கடும் அதிருப்தி. கரூர் மாவட்டம் குளித்தலையில் 11ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த காமுகன் பிடிபட்டார். தமிழ்நாடு முழுவதும் பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் ஸ்டாலின் அதை பற்றி கவலைப்படாமல் விளம்பர அரசியல் செய்வதாக மக்கள் விமர்சனம். தமிழக இளைஞர்களை சீரழித்து வந்த போதை கலாச்சாரம் ஒவ்வொரு தொழில் துறைகளிலும் ஊடுருவி தற்போது தமிழ் திரைப்பட நடிகை அஞ்சு கிருஷ்ணா விவகாரம் மூலம் திரைத்துறையிலும் போதை கலாச்சாரம் தலைவிரித்தாடுவது அம்பலம். கலை கலாச்சாரம் என்ற போர்வையில் போதையின் வளையம் இயங்குவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சமூகத்திற்கும் இளைஞர் எதிர்காலத்திற்கும் எச்சரிக்கையாக உள்ளது. கோவையில் நவீன போதை கலாச்சாரத்திற்கு அடிமையாகி வரும் கல்லூரி மாணவர்கள் டிஸ்குயிஸ்ட் டிசைன் எனப்படும் இந்த கருவிகள் மூலம் போதைப் பொருட்களை பயன்படுத்துவதால் அவை மிக வேகமாக மூளையை தாக்கி வீரியத்தை அதிகப்படுத்துவதாகவும் போதைப் பொருட்கள் புழக்கத்தை தடுக்க வேண்டிய காவல்துறையினரோ ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. $34 ஏக்கரில் பொழுதுபோக்கு பூங்கா அமைப்பதாக கூறி வேல்ஸ் பிலிம் இன்டர்சிட்டியிடம் 21,75,00,000 ரூபாய் மோசடி. சென்னையில் EVP பிலிம் சிட்டி உரிமையாளர் சந்தோஷ் ரெட்டி மற்றும் வினோத் ஆகியோர் தாம்பரம் போலீசாரிடம் சிக்கினர். மதுரையில் 78 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வீட்டு மனையை அபகரித்த குற்றச்சாட்டில் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனின் முன்னாள் உதவியாளர் ஜெயபாலாஜி மற்றும் அவரது மனைவி 15 நாள் நீதிமன்ற காவலில் அடைப்பு. திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அமைச்சர்கள் அதிகாரிகள் அதிகார திமிரில் அப்பாவி மக்களின் சொத்துக்களை அடித்து பிடுங்குவது தொடர்கதையாகியுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை திலகர் திடலில் 50 பரோட்டா சாப்பிட்டால் 5000 ரூபாய் பரிசென அறிவிக்கப்பட்டதால் போட்டி போட்டுக்கொண்டு பரோட்டாவை சாப்பிட்ட நபர் 40 பரோட்டா வரை உண்டு புகழ் தேடுவது செரிமான கோளாறு உயிரிழப்பு வரை இட்டு செல்லும் அபாயம் உள்ள நிலையில் மலிவு விளம்பரம் தேடுவது ஹோட்டல் உரிமையாளர் மீது காவல்துறை உணவு பாதுகாப்புத்துறை நடவடிக்கை எடுக்காமல் மௌனம் சாதிப்பதால் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க அறிவுறுத்தல். மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு தேதியை வெளியிட்டது தேர்வு முகமை.
நீட் நுழைவுத் தேர்வு விண்ணப்பிக்க விரும்புவோர் வரும் மார்ச் 8ஆம் தேதி வரை ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் எனவும் தேர்வு மே மாதம் 3ஆம் தேதி நடைபெறும் எனவும் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 2025ஆம் ஆண்டு நீட் தேர்வு எழுதிய 22,09,318 பேரில் 12,36,531 பேர் மட்டுமே தேர்ச்சி பெற்ற அவலம். 2016ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியின் போது நீட் தேர்வு எழுதிய 7,31,223 பேரில் 4,09,477 பேர் தேர்வான நிலையில் திமுக ஆட்சியில் முறையான வழிகாட்டுதல்கள் இல்லாததால் நாளுக்கு நாள் குறையும் நீட் தேர்வு தேர்ச்சி விகிதம். அதிமுக ஆட்சியில் சுமார் 13,077 கோடி ரூபாயில் 2019 தொடங்கிய உடன்குடி சூப்பர் கிரிட்டிக்கல் அனல்மின் நிலைய திட்டம் ஸ்டாலின் அரசால் கிடப்பில் போடப்பட்ட நிலையில் தற்போது 660 மெகாவாட் அலகில் சோதனை மின் உற்பத்தி தொடக்கம். ஸ்டாலினின் வளர்ந்த தமிழ்நாடு என்பது கனவில் மட்டும்தானா? அனல்மின் நிலையத்தில் முழு உற்பத்தி தொடங்கப்படுமா அல்லது மீண்டும் தாமதமாகுமா என கேள்வி எழுப்பியுள்ள மக்கள் இந்த திட்டம் நிலுவையில் இருப்பது ஊழல் மற்றும் திறமையின்மையின் உச்சம் என விமர்சனம். வளர்ச்சியடைந்த மாநிலம் என அரசு பெருமை பேசும் நிலையில் மின் பற்றாக்குறையால் வெளி மாநிலங்களிடம் கையேந்தும் நிலையில் தமிழ்நாடு. திட்டமிடல் தோல்வி, தாமதமான மின் திட்டங்கள், உயர்ந்த கொள்முதல் செலவுகள் ஆகியவை ஸ்டாலின் ஆட்சியின் நிர்வாக திறமையின்மையை வெளிச்சம் போட்டு காட்டும் நிலையில் தொழில், விவசாயம் அனைத்தும் பாதிக்கப்படும் அபாயம். சென்னை சேப்பாக்கம் எம்.ஏ. சிதம்பரம் கிரிக்கெட் மைதானத்தில் T20 உலகக்கோப்பை போட்டியின் போது ரசிகர்கள் விசில் கொண்டு செல்ல தடை விதிப்பு. மீறி கொண்டு வரப்பட்டால் பறிமுதல் செய்து தூக்கி எறியப்படும் என தகவல்.